morning students. Higher secondary second year computer science unit 4 lesson 11 தரவுத்தள கருத்துருக்கள் database concepts part 2. கடந்த வகுப்பிலே கற்றதை சற்று நினைவு கூறுவோம். டேட்டா என்றால் என்ன, தரவு என்றால் என்ன என்று பார்த்தோம். இன்ஃபர்மேஷன், டேட்டாபேஸ், தகவல் மற்றும் தரவுத்தளம் ஆகிய காரியங்களை கற்றோம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிபிஎம்எஸ் தரவுத்தள மேலாண்மை அமைப்பு என்றால் என்ன, அதனுடைய நன்மைகள் குறித்து பார்த்தோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தரவுத்தள மேலாண்மை அமைப்பின் பண்பியல்புகளை அறிந்தோம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் டிபிஎம்எஸ்ஸின் கூறுகள், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் போன்ற கூறுகளை குறித்து கற்றோம். டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் தரவுத்தள அமைப்பை விரிவாக அறிந்தோம். டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் தரவு மாதிரியின் வகைகளை அறிந்தோம். டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் யூசர்ஸ் டிபிஎம்எஸ் பயனர்களின் வகைகள் குறித்து கற்றோம். இந்த வகுப்பிலே டிஃபரன்ஸ் பிட்வீன் டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ், டிபிஎம்எஸ்க்கும் ஆர்டிபிஎம்எஸ்க்கும் உள்ள வேறுபாடு பற்றி பார்க்க இருக்கிறோம். பேசிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஒப்பீட்டு அடிப்படை டிபிஎம்எஸ், இது ஆர்டிபிஎம்எஸ், அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இவை இரண்டிற்குமான வேறுபாட்டை குறித்து அறிய இருக்கிறோம். முதலாவது வேறுபாடு விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன். டிபிஎம்எஸ் என்றால் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், தரவுத்தள மேலாண்மை அமைப்பு. ஆர்டிபிஎம்எஸ் என்றால் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், உறவுநிலை தரவுத்தள மேலாண்மை அமைப்பு. அடுத்தது தரவு சேமிப்பு, டேட்டா ஸ்டோரேஜ். ஊடுருவலின் மாதிரி, அதாவது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட பதிவுகளின் தரவு, அதாவது பல மாதிரிகள் இணைக்கப்பட்ட தரவு. உறவுநிலை மாதிரி, அட்டவணையில் வரிசை மற்றும் நெடுவரிசை உள்ள தரவுகளாக உள்ளது. ஆர்டிபிஎம்எஸ் என்பது ஒரு அட்டவணையில் உறவுநிலை மாதிரியில் வரிசை மற்றும் நெடுவரிசையாக உள்ளது தரவுகள். அடுத்தது மிகைமை தரவு, டேட்டா ரீடெண்டன்சி. டிபிஎம்எஸ்ஸில் மிகைமை தரவு இடம்பெற்றுள்ளது, ஆனால் ஆர்டிபிஎம்எஸ்ஸில் மிகைமை தரவு இடம்பெறவில்லை. இயல்பாக்கம், நார்மலைசேஷன். டிபிஎம்எஸ்ஸில் நார்மலைசேஷன் இயல்பாக்கம் செய்ய இயலாது, ஆனால் ஆர்டிபிஎம்எஸ் இயல்பாக்கத்தை பயன்படுத்துகிறது. தரவு அணுகல், டேட்டா ஆக்சஸ். அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கிறது டிபிஎம்எஸ். ஆர்டிபிஎம்எஸ் டிபிஎம்எஸ்னுடன் ஒப்பிடும் பொழுது மிகவும் வேகமானது டேட்டா ஆக்சஸ். திறவுகோள்கள் மற்றும் குறியீடுகள், கீஸ் அண்ட் இண்டெக்ஸஸ், டிபிஎம்எஸ்ஸில் பயன்படுத்தப்படவில்லை. ஆர்டிபிஎம்எஸ்ஸில் உறவுநிலையை உருவாக்குவதற்காக திறவுகோள்களும் குறியீடுகளும் கீஸும் இண்டெக்ஸஸும் பயன்படுத்தப்படுகிறது. பரிவர்த்தனை மேலாண்மை, டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட். டிபிஎம்எஸ் டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணுவதற்கு திறமையற்றது, பிழைகளை கொண்டது, பாதுகாப்பற்றது. ஆனால் ஆர்டிபிஎம்எஸ் பரிவர்த்தனை மேலாண்மை செய்ய திறமையானது மற்றும் பாதுகாப்பானது. பரவல் தகவல் தளம், டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ். எல்லா யூசரும் பார்க்கக்கூடிய மாதிரி வைப்பது டிபிஎம்எஸ் ஒத்துழைக்காது, ஆனால் ஆர்டிபிஎம்எஸ்ஸில் பரவல் தகவல் தளம் ஒத்துழைக்கும். டிபிஎம்எஸ்க்கு எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு டிபேஸ், ஃபாக்ஸ்ப்ரோ போன்ற சாஃப்ட்வேர்கள். ஆர்டிபிஎம்எஸ்க்கு எடுத்துக்காட்டு எஸ்கியூஎல் சர்வர், ஆரக்கல், மைஎஸ்கியூஎல், மரியாடிபி, எஸ்கியூலைட். Database normalization was first proposed by Dr. Edgar F. Code as an integral part of RDBMS in order to reduce data redundancy and improve data integrity. These rules are known as EF code rules. அதாவது டேட்டாபேஸ் நார்மலைசேஷன் முதலாவதாக யாரால் ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டது? டாக்டர் எட்கர் எஃப் கோட் என்பவரால். ஆர்டிபிஎம்எஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று நார்மலைசேஷன் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஆர்டிபிஎம்எஸ்ஸில்
டேட்டா ரீடெண்டன்சி இது வந்து ரெடியூஸ் ஆகிருக்குது, மிகமைத்தன்மை. இம்ப்ரூவ் டேட்டா இன்டெகிரிட்டி, டேட்டானுடைய ஒருங்கின்மை தன்மையும் அதிகரித்திருக்கிறது. இந்த ரூல்ஸ்க்கு என்ன பேர்னா இஎஃப் கோட் ரூல்ஸ் என்று பெயர். தரவுத்தள இயல்பாக்கம் நார்மலைசேஷன் முதலில் டாக்டர் எஃப்கார்ட் எட்கர் எஃப் கோட் என்பவரால் ஆர்டிபிஎம்எஸ்ஸின் உட்பகுதியாக முன்மொழியப்பட்டது. இது தரவு மிகமையை டேட்டா ரீடெண்டன்சியை குறைக்கிறது மற்றும் தரவு நிலைப்பாட்டை டேட்டா இன்டெகிரிட்டியை அதிகரிக்கிறது. இந்த விதிகளே இஎஃப் கோட் விதிகள் என்று அழைக்கப்படுகிறது. டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், உறவு நிலைகளின் வகைகள். மொத்தம் 4 வகைகள் உள்ளன. உறவு நிலைகளின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆர் 4 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், ஒன்றுடன் ஒன்று உறவு நிலை. ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப், ஒன்றுடன் பல உறவு நிலை. பலவற்றுடன் ஒன்று உறவு நிலை, மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப். பலவற்றுடன் பல உறவு நிலை, மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். மொத்தம் 4 வகையான உறவு நிலைகளின் வகைகள், 4 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து இருக்கிறது. அதில் முதலாவது ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், ஒன்றுடன் ஒன்று உறவு நிலை. இன் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், one entity is related with only one another entity. One row in a table is linked with only one row in another table and vice versa. For example, a student can have only one exam number. அதாவது ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு டேபிளில் உள்ள ஒரு ரோ இன்னொரு டேபிள் உள்ள ஒரு ரோட மட்டும் என்ன செய்யுது, லிங்க் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட் இருக்குது ஒரு டேபிள், எக்ஸாம் நம்பர், ஸ்டூடெண்ட் எக்ஸாம் நம்பர் இருக்குது. ஸ்டூடெண்ட்டுடைய பேர் வந்து தமிழ் செல்விக்கு ஒரு எக்ஸாம் நம்பர் தான் இருக்குது. ஜெயபாண்டியனுக்கு ஒரு எக்ஸாம் நம்பர் 1002 மட்டும்தான் இருக்குது, 2 நம்பர் கொடுக்க முடியாது. இதே போல் சரோஜினிக்கு ஒரே ஒரு நம்பர். இதுக்கு பேர் தான் ஒன் டு ஒன். ஒவ்வொரு ரோவும் இன்னொரு ரோவுடன் ஒரு ரோவுடன் மட்டும் தொடர்பு நிலை வைத்துள்ளது. அதற்கு பேர் என்ன ரிலேஷன்ஷிப்? ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், ஒன்றுடன் ஒன்று உறவு நிலை. ரெண்டாவது ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப், ஒன்றுடன் பல உறவு நிலை. இன் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப், ஒன் என்டிட்டி இஸ் ரிலேட்டட் டு மெனி அதர். அதாவது ஒரு ரோ வந்து பல ரோக்குகளுடன் தொடர்பு நிலை ஏற்படுத்தக்கூடியது. ஒன் ரோ இன் ஏ டேபிள் ஏங்கிற டேபிள் உள்ள ஒரு ரோ இஸ் லிங்க் டு மெனி ரோஸ் இன் ஏ டேபிள் பி. டேபிள் பியில் உள்ள பல ரோஸுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கும். பட் ஒன் ரோ இன் ஏ டேபிள் பி இஸ் லிங்க்டு டு ஒன்லி ஒன் ரோ இன் டேபிள் ஏ. ஆனால் பியிலிருந்து ஒரே ஒரு டேபிள் ஏல ஒரே ஒரு ரோவுடன் மட்டும் தொடர்பு கொண்டுள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் மெனி ஸ்டாஃப் மெம்பர். அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஆனால் அதில் உள்ள வந்து ஏகப்பட்ட ஸ்டாஃப் மெம்பர் இருக்காங்க. பாருங்கள், கம்ப்யூட்டர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, இதில் வந்து 2 ஸ்டாஃப் மெம்பர் இருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்டாஃப் 2 டிபார்ட்மெண்ட்டில் இருக்க முடியாது. தமிழ் இருக்குது, தமிழில் வந்து ஒரு 2 ஸ்டாஃப் இருக்காங்க, ரமேஷ், மாலை, அரசு அப்படின்னு சொல்லி. மேக்ஸில் வந்து 2 பேர் இருக்காங்க, 2 ஸ்டாஃப் மெம்பர்ஸு மேக்ஸுக்கு இருக்காங்க. அப்போ வந்து ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப், ஒரு ரோ வந்து அடுத்த டேபிள், அதாவது டிபார்ட்மெண்ட்னு ஒரு டேபிள் இருக்குது, அதில் உள்ள ஒரு ரோ, ஸ்டாஃப்னு உள்ள டேபிளில் 2 ரோவில் தொடர்பு கொண்டுள்ளது. ஆனால் இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டாஃபும் இங்கே ஒரு ரோ மட்டும்தான் தொடர்புகளை முடியும். காரணம் என்னென்னா, ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் என்ன செய்யும், இருக்கும். அப்போ இது எதுக்குள்ள எடுத்துக்காட்டு? இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், ஒன்றுடன் பல உறவு நிலைக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப், பலவற்றுடன் ஒன்று உறவு நிலை. In many to one relationship, many entities can be related with only one in the other entity. அதாவது மெனி டு ஒன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு டேபிள் உள்ள அனைத்து ரோக்களும் அடுத்த டேபிளில் ஒரே ஒரு ரோவோட மட்டும் என்ன செய்யுது, உறவு கொண்டுள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், a number of staff members working in one department, multiple rows in staff members table is related to only one department table. அதே நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னு வச்சுங்க, ஸ்டாஃப் மெம்பர் இங்கேயும் டிபார்ட்மெண்ட் இங்கேயும் கொடுத்தீங்கன்னா, இது வந்து 3 ஸ்டாஃப் மெம்பர் இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் என்ன செஞ்சுருக்காங்க, லிங்க் இருக்க முடியும். அப்போ ஒவ்வொரு ஸ்டாஃப் மெம்பருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டோட தான் லிங்க் இருக்குது. அதான் என்ன பேர், மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப். அப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க, 3 பேரும் இங்கே உள்ள ஒரு ரோவோட தொடர்பு. அப்போ இந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸில் உள்ள 3 ரோஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு ரோவுடன் தொடர்பு கொண்டுள்ளது. அதுதான் எனது மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப், பலவற்றுடன் ஒன்று உறவு நிலை.
ஃபைனலாக மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப், பலவற்றுடன் பல உறவுநிலை. A many to many relationship occurs when multiple records in a table are associated with multiple records in other table. அதாவது ஒரு டேபிள் உள்ள பல உறுப்புகள் அடுத்த டேபிளில் உள்ள பல உறுப்புகளுடன் தொடர்பு வைத்துள்ளது. எக்ஸாம்பிள், கஸ்டமர்ஸ் அண்ட் ப்ராடக்ட் கஸ்டமர்ஸ். அதாவது ஒரு கஸ்டமர் இருக்கார், அவர் வந்து 5 ப்ராடக்டை வாங்கலாம், அல்லது ஒரே ப்ராடக்ட் 5 கஸ்டமரால் வாங்கப்படலாம். Customers can purchase various products and products can be purchased by the many customer. அர்த்தம் என்ன? ஒரு கஸ்டமர், அதாவது கடையில் போய் ஒருத்தர் வாங்குறாரு, 5 பொருட்களை வாங்கலாம். அதே போல் ஒரு பொருளை 5 கஸ்டமரும் 5 நபர்களும் வாங்கலாம். அதுதான் அதுக்குள்ளே எடுத்துக்காட்டு. அடுத்த பாருங்கள், எக்ஸாம்பிள் 2, புக்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட். புக்ஸும் ஸ்டூடெண்ட்டும், ஒரு 5 புக்கை ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கலாம், அது ஒரே புக்கு 5 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். அதாவது மெனி புக்ஸ் இன் ஏ லைப்ரரி ஆர் இஷ்யூட் டு மெனி ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், இதை பாருங்கள், இது புக்கு, இது எல்லாமே C++ன்னு ஒரு புக் இருக்குது, SQL பற்றி ஒரு புக் இருக்குது, பைத்தான் புக் இருக்குது. இந்த C++ல் இந்த 3 பேர் கூட எடுக்கலாம். அதே சமயத்தில் இந்த 3 பேரும் சேர்ந்து C++ எடுக்கலாம். அதாவது இந்த 3 பேரும், அதாவது இந்த C++-ஐ 3 பேர் எடுக்கலாம். இதை பாருங்கள், C++ வந்து 2 பேரோட தொடர்பு கொண்டுள்ளது. அப்படின்னா அர்த்தம், இந்த C++ புக்கு 2 பேர் எடுத்திருக்காங்க லைப்ரரியிலேருந்து. SQL பாருங்கள் 2 பேர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த ஒரு நபர் வந்து 2 புக்கு எடுத்திருக்காங்க, C++ம் எடுத்திருக்காங்க, SQLம் எடுத்திருக்காங்க. அப்போ இதுதான் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். அப்போ வந்து இதுக்கு பாருங்கள் 3, இதில் இந்த டேபிள் உள்ள 2 ஐட்டம் வந்து இதிலோட ஒன்னோட தொடர்பு இருக்குது. இங்கே உள்ள இந்த டேபிளில் ஒரு 2 ஐட்டம் இருக்குது, அது இங்கே உள்ள ஒன்னோட தொடர்பு கொண்டுள்ளது. இதுக்கு பேர் தான் என்னது? மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். அப்போ புக்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் மெனி புக்ஸ் இன் ஏ லைப்ரரி ஆர் இஷ்யூட் டு மெனி ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த புக்ஸை வந்து மெனி ஸ்டூடெண்ட்ஸும் இஷ்யூ பண்ணலாம், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மெனி புக்ஸையும் நினச்சலாம் வாங்கலாம். ஒரே புக்கை மெனி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3 பேருக்கும் கொடுக்கலாம், அல்லது 3 புக்கையும் ஒரு நபர் கூட நினச்சலாம் எடுக்கலாம். அதான் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்கான ஒரு எடுத்துக்காட்டு, பலவற்றுடன் பல உறவு நிலை. ரிலேஷனல் அல்ஜிப்ரா இன் டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ்ஸில் உள்ள உறவு நிலை இயற்கணிதம். Relational algebra was first created by Edgar F. Codd while at IBM. அதாவது ரிலேஷனல் அல்ஜிப்ரா, உறவு நிலை இயற்கணிதம் முதல்ல யாரால் உருவாக்கப்பட்டது என்றால் எட்கர் எஃப் கோட். IBM மிஷின், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷினுக்காக உருவாக்கப்பட்டது. ரிலேஷனல் அல்ஜிப்ரா இஸ் எ ப்ரொசீஜரல் கொரி லாங்குவேஜ். ரிலேஷனல் அல்ஜிப்ரான்னு என்னென்னா, ஒரு ப்ரொசீஜர் செய்யப்பட்ட ஒரு கொரி மொழி, அதாவது SQL லாங்குவேஜ்மாங்க, ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ். யூஸ் டு கொரி த டேட்டாபேஸ் டேபிள்ஸ் யூஸிங் SQL. அப்போ வந்து டேட்டாபேஸ் டேபிள் இருக்குது, அதில் கொரி கொடுத்து அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எடுக்கிறது, அதுதான் அதனுடைய அர்த்தம். அதாவது ஒரு பெரிய டேட்டாபேஸ் டேபிளில் ஒரு 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸினுடைய மார்க்ஸ் இருக்குது, அதில் யாரெல்லாம் பாஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லி ஒரு குறி கொடுத்து எடுக்கிறது, யாரெல்லாம் 100க்கு 100 எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு குறி கொடுத்து எடுக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இயற்கணிதம், உறவுநிலை இயற்கணிதத்தை வடிவமைத்தவர் வந்து யார்? எட்கர் எஃப் கோட் என்பவர் வடிவமைத்தார். உறவுநிலை இயற்கணித செயற்பாடுகள் விடையை பெறுவதற்காக ஒரு உறவு நிலையில் அட்டவணை தற்சுழற்சி முறையில் செயல்படுகின்றன. இந்த செயற்பாடுகளின் விடை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உள்ளீடு உறவுகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புதிய உருவாகும். அப்போ உறவுநிலை இயற்கணித செயற்பாடுகள் வந்து விடையை எப்படி பெறுறாங்க? ஒரு உறவுநிலை, ஒரு அட்டவணையில் தற்சுழற்சி முறையில் செய்யப்படுகிற ஒரு அட்டவணையிலேருந்து இதை நடத்துகிறாங்க. ஏதாவது ஒரு அட்டவணை, அந்த அட்டவணையிலேருந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுடைய லிஸ்ட் இருக்குது மார்க்ஸோட. அதில் வந்து இந்த செயற்பாடுகளின் விடை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உள்ளீடு உறவுகளால் ஏற்படுத்தப்பட்டது. அதாவது ஒரு உள்ளீடு உறவு வந்து கொடுக்காங்க, அதாவது இப்போ வந்து மார்க்ஸ் வந்து கிரேட்டர் தென் 500, அப்போ வந்து 500க்கு மேலே எடுத்தவங்க லிஸ்ட்டெல்லாம் எடு. அடுத்த சயின்ஸில் வந்து லெஸ் தென் 35, 35 கீழே உள்ளதெல்லாம் எடு. அப்போ இதுதான் என்னது? ரிலேஷனல் அல்ஜிப்ரா இன் டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ்ஸில் உள்ள உறவுநிலை இயற்கணிதம். ரிலேஷனல் அல்ஜிப்ரா, உறவுநிலை இயற்கணிதம் இஸ் டிவைடட் இன்டு வேரியஸ் குரூப்ஸ். இந்த உறவுநிலை இயற்கணிதம் வந்து 2 குரூப்பாக பிரிக்கப்படுது. ஒன்று வந்து யூனரி ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ், ஒரும உறவுநிலை செயற்பாடுகள்னு சொல்லி ஒன்று. அடுத்த ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரம் செட் தியரி, 2 குரூப்பாக பிரிக்கப்படுது. முதல் குரூப்பில் ஒரும உறவுநிலை செயற்பாடுகள் வந்து 2 ஆப்ரேட்டர் இருக்குது. ஒன்று வந்து செலக்டு, அதுக்கு சிம்பிள் வந்து சிக்மா. அடுத்தது வந்து ப்ராஜெக்ட், இதுக்கு சிம்பிள் வந்து பை. இதே மாதிரி செட் தேற்றத்திலிருந்து உறவுநிலை இயற்கணித செயற்பாடுகள் வந்து மொத்தம் 4 இருக்குது. அதில் ஒன்று வந்து யூனியன். இன்டர்செக்ஷன்,
இன்டர்செக்ஷனுக்குள்ள, அதாவது மேத்தமெட்டிக்ஸில் செட் தேரி படிச்சிருப்பீங்களா, அதே மாதிரி இன்டர்செக்ஷனுக்குள்ள சிம்பிள் தான். டிஃப்ரென்ஸ்க்கு வந்து மைனஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு வந்து மல்டிப்ளேஷன். அப்போ இந்த ஆறு என்னன்னு பார்ப்போம். செலக்ட், ப்ரொஜெக்ட் வந்து யூனரி ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ், யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர் அண்டர் த ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரம் செட் தியரி. அப்போ இந்த ஆறு ஆப்ரேட்டர் கொடுத்து பார்ப்போம். செலக்ட், ப்ராஜெக்ட், யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதனுடைய சிம்பிள்ஸ் வந்து சிக்மா, பை, இது யூனியன், இது இன்டர்செக்ஷன், இது மைனஸ், அடுத்து வந்து இன்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். முதலாவது வந்து செலக்ட், சிம்பிள் வந்து சிக்மா. செலக்ட்டுக்கு வந்து பாருங்கள் ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் இருக்குது, நேம்ஸ் இருக்குது, அடுத்தது கோர்சஸ் இருக்குது. கோர்ஸினுடைய பேர் பிக் டேட்டா, ஆர் லாங்குவேஜ், பிக் டேட்டா, பைத்தான் ப்ரோக்ராமிங். பிறகு என்ன இயர்னு சொல்லியிருக்கு, அவங்க எந்த வருஷம் படிக்காங்க. கண்ணன் வந்து செகண்ட் இயர் படிக்காரு, மற்ற 3 வரும் ஃபஸ்ட் இயர் படிக்காங்க. இதில் வந்து ஒரு காரியம் எடுக்க போகிறோம். சிக்மா கோர்ஸ் ஈக்குவல் டு பிக் டேட்டா ஆஃப் ஸ்டூடெண்ட். அதாவது இதில் உள்ள பிக் டேட்டா மட்டும் எடுக்க சொல்லியிருக்கோம். ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் பிக் டேட்டா மட்டும் எடுக்க சொல்லியிருக்கு. பிக் டேட்டா எத்தனை ரோ இருக்குது? 2 ரோ இருக்குது. அந்த 2 ரோ மட்டும் டிஸ்பிளேல ஆகிருப்பாருங்க. CS1 CS3க்குள்ள 2 ஸ்டூடெண்ட் நம்பர் கண்ணன் அண்ட் லெனின் 2 பேரும் பிக் டேட்டா கோர்ஸ் எடுத்திருக்காங்க. இவர் செகண்ட் இயர் படிக்கார், ஃபஸ்ட் இயர் படிக்காங்க. அப்போ வந்து சிம்பிள் பாருங்கள், சிக்மா கோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அந்த கோர்ஸ் ஈக்குவல் டு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, பிக் டேட்டா ஆஃப் ஸ்டூடெண்ட். பிக் டேட்டான்னு இருக்கணும் அந்த கோர்ஸு, ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் இருந்து. அப்போ அதை மட்டும் எடுத்து இங்கே கொடுத்துருக்கு. இது ஒரு கொரி, இது ஒரு RDBMSல இயற்கணிதம். அது கொரி கொடுத்துருக்காங்க இல்லையா. என்ன கொரி கொடுத்துருக்காங்க, கோர்ஸில் வந்து பிக் டேட்டா யாரெல்லாம் இருக்கு, அப்போ 2 பேர் இருக்காங்க. யாரெல்லாம்? கண்ணன், லெனின். முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து ப்ராஜெக்ட், சிம்பிள் வந்து பை. இப்போ அதே டேபிள் தான் இங்கேயும் இருக்குது. 4 பேர் உள்ள டேபிள், 4 ரோ இருக்குது. ஸ்டூடெண்ட் நம்பர், நேம், கோர்ஸ், இயருங்கிற மொத்தம் 4 டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒன்று கேட்டிருக்கு, பை ஆஃப் கோர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் கேட்டிருக்கு. அப்போ வந்து கோர்ஸ் ஃபுல்லாத்தையுமே இதில் காட்டுறோம். கோர்ஸ் என்ன கோர்ஸ்லாம் இருக்குது, பிக் டேட்டா. இதில் வந்து பாருங்கள் டூப்ளிகேஷன் இல்லை, பாருங்கள் நல்லா கவனிங்க. பை ஆஃப் கோர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஒன்று டூப்ளிகேஷன் இல்லை, ஏன்னா கண்ணனுக்கு தனியாக கொடுத்துருக்கு, லெனின் தனியாக கொடுத்துருக்கு. ஆனால் டூப்ளிகேஷன் இல்லாமலே பிக் டேட்டா ஒன்று தான் கொடுத்துருக்கு, ஆர் லாங்குவேஜ், பைத்தான் ப்ரோக்ராம். அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கோர்ஸ் இருக்குது. இதே மாதிரி அடுத்த பாருங்கள், பை ஆஃப் ஸ்டூடெண்ட் நம்பர் கமா கோர்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. அப்போ அந்த இதுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்குங்க பாருங்கள், ஸ்டூடெண்ட் நம்பர் பிக் டேட்டா வந்து CS1, ஆர் லாங்குவேஜ் வந்து CS2, பிக் டேட்டா CS3, பைத்தான். அப்போ 2 காலம் மட்டும் தான் கொடுத்துருக்கு. அப்போ இது வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னா 2, இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் காலமும் கோர்ஸ் காலம். அப்போ 2, அதாவது இதில் சொல்லும்போது, தமிழில் சொல்லும்போது நிறை அப்படிம்பாங்க இல்லையா. இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு நிறை, இது ஒரு நிறை, 2 நிறை கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து பை ஆஃப் கோர்ஸ்னால் ஒரே ஒரு காலம் மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. இங்கே வந்து ஸ்டூடெண்ட் நம்பரும் கோர்ஸையும் உனக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுது. அடுத்த ஆப்ரேட்டர் வந்து செட் தியரியில் உள்ள ஆப்ரேட்டர் யூனியன், ஒட்டுதல். சிம்பிள் வந்து யூ. அப்போ டேபிளில் வந்து அதே டேபிள் தான், 2 டேபிள் இருக்குங்க. டேபிள் ஏல என்ன இருக்குன்னா, CS1ல் கண்ணன், CS3 லெனின், CS4 பத்மஜா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் டேபிள் பியில் CS1, CS2, CS3ன்னு சொல்லியிருக்கு, கண்ணன், கௌரி சங்கரன், லெனின். மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க டோட்டலாக, இதில் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். அது 2 A யூனியன் B அப்படின்னு உடனே 2 இணைச்சிருது. அப்போ டூப்ளிகேஷன் வந்து இதில் போயிருது பாருங்கள். CS1 கண்ணன், ஓகே, இங்கேயும் CS1 கண்ணன் இருக்குது டேபிள் பியும். அப்போ ஒரே இது மட்டும் வந்துடுது. CS2 கௌரி சங்கரன் இங்கே வந்துட்டு, CS3 வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஒரு ரெக்கார்ட் மட்டும் வருது. CS3ல் லெனின் மட்டும், CS4ல் பத்மஜா. அப்போ அது மட்டும் வருது. மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் டோட்டல் இதில் இருக்காங்க, மொத்தம் 6ல் வந்து 2 டூப்ளிகேஷன் இருக்கிறதுனால மொத்தம் 4 ஸ்டூடெண்ட். அப்போ ஏயையும் பியையும் யூனியன் பண்ணிடுது, ஒட்டுதல் பண்ணிடுது. அடுத்தது வந்து செட்டு டிஃப்ரென்ஸ், வேறுபாடு, மைனஸ். இப்போ டேபிள் ஏ வந்து அதே 3 பேர் இங்கே கொடுத்துருக்காங்க. டேபிள் பிலையும் 3 பேர் இருக்குது. இதில் கண்ணன் 2 டேபிளையும் வர்றாங்க, லெனினும் 2 டேபிளையும் இருக்காங்க. இப்போ வந்து செட்டு டிஃப்ரென்ஸ் சொல்லுதோம், A மைனஸ் B. அதாவது ஏல இருக்கணும், ஆனால் அது எனக்கு இங்கே இருக்கக்கூடாது, பியில் இருக்கக்கூடாது. கண்ணனும் லெனினும் இங்கே இருக்குது, ஸோ அதை விட்டுட்டு பத்மஜா மட்டும்தான் எங்கே இல்லை, பியில் இல்லை. அப்போ அது ஒன்று தான் ஆன்சர். இப்போ புரிஞ்சுதா? A மைனஸ் பினா
ஏல இருக்கணும், ஆனால் எங்கே இருக்கக்கூடாது, பியில் இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து இன்டர்செக்ஷன், வெட்டுக்குள்ள சிம்பல், இன்டர்செக்ஷனுக்குள்ள சிம்பல், ஏ இன்டர்செக்ஷன் பி, இது செட் தேரியில் உள்ளது. இதே மாதிரி 2 டேபிள் ஏ பி இருக்குது, அதே தான். கண்ணன், லெனின், பத்மஜா, கண்ணன், கௌரி சங்கரன், லெனின். 2 டேபிளையும் உள்ள காமனான ஐட்டம் இது. கண்ணன்னு இங்கேயும் கண்ணன் இருக்குது, அடுத்து இங்கே லெனின் இருக்குது, இங்கே லெனின் இருக்குது. கௌரி சங்கர் பார்த்தா இங்கே இல்லை, பத்மஜா பார்த்தா இங்கே இல்லை. அப்போ எது ரெண்டு டேபிளையும் இருக்குது, கண்ணனும் லெனின் மட்டும்தான். அப்போ ஆன்சர் என்ன பாருங்கள், CS1 கண்ணன், CS3 லெனின். அப்போ வந்து 2 டேபிளையும் உள்ள டேட்டாஸ் தான் எது, ஏ இன்டர்செக்ஷன் பி. அடுத்த ஆப்ரேஷன் வந்து ப்ராடக்ட் ஆர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், கார்ட்டீசியன் பெருக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்ட்டு. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, டேபிள் ஏல ஒரு 3 ரோ இருக்குது, 1 2 3ன்னு சொல்லியிருக்கு. டேபிள் பியில் எஸ் ஆர்ன்னு சொல்லி 2 இருக்குது. இது எப்படி ப்ராடக்ட் ஆகுது பாருங்கள். 1 வந்து எஸ்ஸோட போயிருக்கு, 1 இன்ட்டு ஆர், ஆர் 1R. இப்போ அதே மாதிரி 2 2S 2R, 2 ரோ வந்துட்டு 3S 3R. அப்போ மொத்தம் எத்தனை ரோ ஆகிட்டு இப்போ பாருங்கள். இதில் 3 ரோ, இதில் 2 ரோ, 2 6 இல்லையா, பெருக்கல் வாய்ப்பாடு சொல்லும்போது 3 2 6, மொத்தம் 1 2 3 4 5 6, மொத்தம் 6 ரோ கிரியேட் ஆகுது. அதாவது டேபிள் ஏல 3 ரோ இருக்குது, டேபிள் பியில் 2 ரோ இருக்குது. அப்போ டேபிள் ஏ மல்டிப்ளைட் பை டேபிள் பிங்கிறது என்ன செய்யுது, இதில் உள்ள ஒவ்வொரு ரோவும் இங்கே ஒவ்வொரு ரோவோட தொடர்பு ஏற்படுத்துது. ஸோ 1க்கு 2, 2க்கும் 2 ரோ வந்துடுது, அந்த தேர்டுக்கும் 3 ரோ, 2 ரோ வந்துடுது. டோட்டலாக உனக்கு 3 இன்ட்டு 2 6 ரோ. அப்போ டேபிள் ஏல 3 ரோ இருக்குது, டேபிள் பியில் 2 ரோ இருக்குது. ஏ இன்ட்டு பி அப்படின்னா எத்தனை உறுப்புகள் வருது, 3 இன்ட்டு 2 6. இப்போ பாருங்கள், டேபிள் ஏல பாருங்கள் 3 உறுப்புகள் இருக்குது, டேபிள் பிலையும் பார்த்தீங்கன்னா 3 உறுப்புகள் இருக்குது, 3 ரோஸ் இருக்குது. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது மொத்தம் எத்தனை வரணும், 3 9 வரணும். பாருங்கள், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டேபிள் ஏ இன்ட்டு டேபிள் பி பாருங்கள். CS1 கண்ணன், CS2 கண்ணன், CS1 கண்ணன். இவங்க வந்து டேபிள் பியோட எப்படி லிங்க் ஆகிருக்கு பாருங்கள். CS28 பிக் டேட்டா, CS62 ஆர் லாங்குவேஜ். அப்போ டோட்டலாக பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 ரோ கிரியேட் ஆகிட்டு. அப்போ வந்து இதை கவனிங்க, டேபிள் ஏல எத்தனை இருக்குது, 3 ரோஸ் இருக்குது. இந்த 3 ரோஸும் இதில் உள்ள 3 ரோஸோட ப்ராடக்ட், அதாவது CS1 வந்து இதை மல்டிப்ளை பண்ணி இதோட சேருங்க. CS1 கண்ணன், CS28 பிக் டேட்டா, CS1 கண்ணன், CS62 ஆர் லாங்குவேஜ், CS1 கண்ணன், CS25 பைத்தான் ப்ரோக்ராமிங். அப்போ இதில் உள்ள இது வந்து இதோட 3ஓட தொடர்பு ஏற்படுது. அதே போல் கௌரி சங்கருக்கும் ஸ்டூடெண்ட் நம்பர் சப்ஜெக்ட் CS28 இருக்குது, CS62 இருக்குது, CS. அதே போல் பத்மஜாவுக்கும் என்ன இருக்குது, CS28 62 25. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 3 சப்ஜெக்ட் இருக்கிறனால 3 வரைக்கும் மொத்தம் எத்தனை ஆகிட்டு, 9 சப்ஜெக்ட் வந்துடுது. அப்போ பாருங்கள், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டேபிள் ஏ இன்ட்டு டேபிள் பி. அப்போ CS1க்கு 3 சப்ஜெக்ட்டு, CS2க்கும் 3 சப்ஜெக்ட்டு, அதேபோல் CS4க்கும் 3 சப்ஜெக்ட். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 ரோ கிரியேட்டு ஆகிவிட்டது. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இதோட இந்த லெசன்ஸ் வந்து இந்த லெசன் நம்பர் 11 வந்து முடியுது. டேட்டாபேஸ் கான்செப்ட், தரவு தள கருத்துருக்கள், இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.